ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி பண்ணி. ஸோ இன்றைக்கி அதற்கான தருணம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த நவஜீவன், இந்த நவ்னா என்னன்னா Your attention please. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். என்னடா ரொம்ப நாள் வீடியோவே போடலைன்னு நினைப்பீங்க. லாஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரதான் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஓகேவா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்தில் தாங்க இருக்கிறோம். ஸோ இங்கே இருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுற அகமதாபாத்து தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி பண்ணி. ஸோ இன்றைக்கி அதற்கான தருணம் வந்து அமைஞ்சிருக்கு. எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா டெய்லி ஆப்ரேட் ஆகிற நவஜீவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எண்ட் டு எண்டு ஒரு லாங் ஜேர்னி. ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வழக்கம் போல் உள்ளே வச்சு பேசலாம். சரி, வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ரேக் வந்து இன்னும் ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ரௌடு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இந்த ட்ரெயினோட ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 12656 நவஜீவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டெய்லி ரன்னிங் ட்ரெயின்னா டெய்லி காலையில் 10:10க்கு சென்னையிலேருந்து கிளம்பி அடுத்த நாள் ஈவினிங் 6 மணிக்கு வந்து நமக்கு அகமதாபாத் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகுது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1892 கிலோமீட்டரை வந்து 31 மணி நேரம் 50 நிமிஷத்தில் வந்து கவர் பண்ணுது. 9:45 பிளாட்ஃபார்ம் கூட கொண்டு வந்திருக்காங்க. கூட்டத்தை பாருங்கள், அன்ரிசர்வ்க்கு எப்படி ஏறிடுறாங்க, அடிச்சுக்கிட்டு ஏறுறாங்க. பேக்கில் ஒரே ஒரு அன்ரிசர்வ் தாங்க இருக்குது. அப்படியே கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் காரு, அப்புறம் ஒரே ஒரு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டு. அது கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா HA1 கோச் இருக்குது. AC 2 டயரும் AC ஃபஸ்ட் ஏசியும் மெர்ஜான மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. HA1 கோச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 AC 2 டயர் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, A1 A2. அதுக்கப்புறம் வந்து 6 தேர்ட் AC கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, B1லேருந்து B6 வரைக்கும். தேர்ட் ஏசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டயர் எக்கனாமிக் கோச் வந்து கொடுத்துருக்காங்க, M1 M2 அண்டு M3. ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் வந்து S1 S2 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேண்ட்ரி காரு, அதுக்கப்புறம் 5 S5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் தான். ஸோ அங்கே அன்ரிசர்வ்ல க்ரௌடு அதிகமாகிடுச்சுன்னா இங்கே வர்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஒரே ஒரு SLRT கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் பாருங்கள் நிறைஞ்சு வழிஞ்சிருச்சு. ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து அது S5ல பாதி வந்து அன்ரிசர்வ் வந்து கொஞ்சம் ஆக்குபை பண்ணிட்டாங்க. இங்கே லோக்கோ வந்து நமக்கு VAP7 ராயபுரம் தான் இன்றைக்கி நம்மளை புல் பண்ண போகுது. எண்ட் டு எண்டு இவர் தான் ஆன் டியூட்டியில் இருப்பார். இடையில எங்கேயுமே லோக்கோ சேஞ்சும் கிடையாது, ரிவர்சலும் கிடையாது.
இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ண போகிற கோச் எதுனா செகண்ட் ஏசியில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். A2ல் 23. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா vlogல வந்து நம்ம 2 டயர் ஏசி வந்து கவர் பண்ண போகிறோம். ஒரு லாங் ஜெர்னி அது கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து செகண்ட் ஏசி வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இன்னும் ட்ரெயின் கிளம்ப 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு லாங் ஜேர்னி வந்து நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் இந்த ட்ரெயினை பற்றி பேச வேண்டியது நிறைய இந்த ஜேர்னியில் இருக்குது. 2 நாள் இருக்குது. ஸோ பொறுமையாக அந்த ட்ரெயினை பற்றி நம்ம பேசலாம். சரி வாங்க, இப்போ நம்ம ஜேர்னியை அகமதாபாத்துக்கு அழகாக ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கமாக என்னோட ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா எப்போயும் பேசின் பிரிட்ஜ் போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு போகிற ஜேர்னி தான் அதிகமாக பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேசின் பிரிட்ஜ்லேருந்து ரைட்டு போகிற ஜேர்னி, அதாவது இந்த சூலூர்பேட்டை இந்த லைன்லாம் வந்து நான் கவர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்ஜில் போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சார்மினார் எக்ஸ்பிரஸில் கவர் பண்ணி வந்திருப்போம். அதில் கூட அவ்வளோ கவர் பண்ணியிருக்க மாட்டேன். அதே மாதிரி கரீப் ரத் இந்த லைனில் வந்திருப்போம். ஸோ அதுவுமே இருட்டில் இருக்கும். ஸோ இப்போ தான் பெர்ஃபெக்டாக வந்து ஒரு டே டைமில் வந்து இந்த ஸ்ட்ரெச்சை வந்து நான் கவர் பண்ண போகிறேன். பினாக்கினி எக்ஸ்பிரஸ் 15 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஆல்ட்டான சூலூர்பேட்டை தாங்க ரீச் ஆகிருக்கோம். நான் இந்த ட்ரெயினோட ரூட்டு பற்றி நான் சொல்லிடுறேன். பல்லார்சா வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அஸ்யூஷுவல் டெல்லி ரூட்டு தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சேவாகிராம் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டில் ஒரு கர்வ் போவோம். அதே மாதிரியே ஆப்போசிட்டில் லெஃப்ட்டில் ஒரு கர்வ் போவோம். அந்த லைனில் போய்ட்டு பர்தா ஜங்ஷன் போவோம். அதுக்கப்புறம் வந்து பட்னிரா ஜங்ஷன் அண்ட் அக்கோலா, புசாவல் அண்ட் நந்தூர்பார், சூரத், வதோதரா அண்ட் ஆனந்த் ஜங்ஷன் வழியாக போய்ட்டு நம்ம அகமதாபாத் வந்து ரீச் ஆகும். இதுதான் இதோட ஆக்சுவல் ரூட்டு. நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 டயர் ஏசி தான். 2 டயர் ஏசியோட இன்டீரியர் வைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரீன்லையுமே சரி எல்லா பெர்த்லேயுமே நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருப்பாங்க. லோயர் அப்பர் மட்டும்தான் இருக்கும். லோயர் அப்பர் மட்டும்தான் இருக்கும். நான் வந்து சைட் லோயர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சைட் லோயரில் வந்து நமக்கு ப்ளக் பாயிண்ட்டு அண்ட் அங்கே ஒரு ரீடிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஏசி வந்து இருக்குங்க. போட்டுக்கிட்டால் ஒரு ப்ரைவேசியாக இருக்கும். ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். தேர்ட் ஏசி வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீன் இருக்காது. 2 ஏசியில் வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபைவ் மினிட்ஸ் டிலேவோட நம்ம கூடூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாவுக்கு வந்து லைன் பிரியும். இங்கே ஃபுட்டை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆல்ரெடி பேண்ட்ரி கார் இருக்குது. நமக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா டீ, அப்புறம் தக்காளி சூப்பு, அப்புறம் பிஸ்கட்ஸு அண்டு சமோசா இதெல்லாமே செல் பண்ணிட்டு வந்தாங்க. மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து நான் பேண்ட்ரி காரில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம், சரி பேண்ட்ரியில் ஆர்டர் பண்ணோன்னு வெஜ்ஜு தாலி வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். 1 o'clock வந்து சர்வ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு விஜயவாடாவுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. சூலூர்பேட்டா, கூடூர், நெல்லூர், காவாலி அண்டு ஓங்கூல், சிராலா, பப்பட்லா, தெனாலி ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. Ahmedabad, Navdeep, Superfast Express, train number 25 மினிட்ஸ் டிலேவோட நெல்லூர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கும். இதை வந்து சிம் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட்டு வாங்கிக்கலாம். மணி வந்து 1:15 கிட்ட ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டேஷனில் கிடைக்குமோ தெரியல. இது கரெக்டான டைம். ஏன்னா விஜயவாடா நமக்கு 5 மணி ஆகிடும். ஸோ லன்ச் வாங்குறதுக்கு இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம் இல்லை, பக்கம் பிளாட்ஃபார்மில் கரெக்டாக 1:40 வந்து பித்ராகுண்டா கிட்ட வர்றப்ப பார்த்திங்கன்னா நமக்கு லஞ்சு வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். என்ன இருக்குன்னா பன்னீர் கிரேவி கொடுத்துருக்காங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு நினைக்கிறேன், உருளைக்கிழங்கு ஏதோ ஒரு கிழங்கு ஐட்டம், அப்புறம் பருப்பு, ரைஸு, குலாப் ஜாமுனு, பிக்கில், அப்புறம் சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 180 ரூபாய், 180 rupees. நான் அப்படியே ஆலு பூஜியாவும் சைடிஸ்க்கு வெளியே வாங்கிக்கிட்டேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ வெளியே போய்ட்டு எடுக்கலான்னு பார்த்தேன், நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் லஞ்சில் தான் இருக்கேன், பொறுமையாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இறங்க முடியாது, காவாலி வந்திருக்கோம். டைம் வந்து ஒரு நிமிஷம்
1:55 கிட்ட வந்து ரீச் ஆயிருக்கும். டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேவோட நம்ம ஓங்கோல் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிருக்கோம். இந்த ஓங்கோல் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து ஃபேமஸ். வாங்க ஓங்கோல் இன மாடுகள்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஃபேமஸு. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து 180 ருபீஸ் வச்சுருக்காங்க. நமக்கு பன்னீர் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரிலாம் கொஞ்சம் குழம்பு மாதிரி தண்ணியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து நல்லா சூடாக இருந்துச்சு. எல்லா ஃபுட்டுமே நல்லா சூடாக தான் இருந்துச்சு. இது மஸ்ட் ரெக்கமெண்ட் உள்ள டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா IRCTC கேட்டரிங்ல வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஃபுட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். காமன் நேரம் டிலேவோட நம்ம தெனாலி ஜங்ஷன் வந்து ரீச் ஆகி போய்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். அதாவது 2 ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன். இந்த தெனாலி ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 லைன் வந்து பிரியும். இப்போ நம்ம வந்த லைனு, அப்புறம் குண்டூர் லைனு, விஜயவாடா லைனு, அதுக்கப்புறம் தான் ரெப்பல் லைன் ஒரு லைன் வந்து பிரியுது. நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு விஜயவாடா தான். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் வந்துடும்.
5 மினிட்ஸ் டிலேவோட நம்ம விஜயவாடா ஜங்ஷன் வந்து ரீச் ஆயிருக்கோங்க. இந்த ரூட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு ஜங்ஷன் தான் ரீச் ஆயிருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைன்ஸ் வந்து பிரியும். இங்கே நம்ம சதர்ன் ரயில்வேலேருந்து இப்போ நம்ம சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோனில் தான் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். விஜயவாடாவிலேருந்து டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சூடாக டீ வாங்கினேன், உள்ளே வாங்கலை, வெளியே வாங்கினேன், 20 ரூபா. நாங்கள் நல்லாயிருக்கு. இந்த ட்ரெயினோட ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். அப்படியே ஏப்ரல் 7, 1978 தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, இப்போ இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்க்கலாம். சென்னை டு அகமதாபாத் வந்து செகண்ட் ஏசியில் டிக்கெட் ஃபேர் வந்து 2860 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 1980 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தேர்ட் ஏசி எக்கனாமிக் கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1870 ரூபா, ஸ்லீப்பர் வந்து 760 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஏசி வந்து 4865 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார்ட்டி மினிட்ஸ் டிலேவோட நம்ம கம்மம் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம். அந்த ஹிஸ்ட்ரியில் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். இனிஷியல் டேஸில் பார்த்தீங்கன்னா 1978 ரன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து வீக்லி பேசிஸை தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. சென்னை பீச் டு அகமதாபாத் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. சென்னை பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு எடுத்தால் அடுத்த நாள் ஈவினிங் 5:30 வந்து அகமதாபாத் போகும். ரிட்டர்ன் டைரக்ஷனில் வியாழக்கிழமை காலையில் 6:50 எடுத்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் 7:50 வந்து நமக்கு சென்னை பீச் ரீச் ஆகுது.
चाय काफ़ी चाय काफ़ी 30 மினிட்ஸ் டிலேவோட நம்ம மெஹபூபாத் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகியிருக்கோம். நான் அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். அந்த அப்போ 1978 அதுக்குள்ள எடுத்துட்டாங்க பாருங்கள். 1978 பார்த்தீங்கன்னா ரன் ஆனது வந்து நமக்கு ரேணிகுண்டா, வாடி, தவுந்து, மன்மட் ஜங்ஷன் அது வழியாக தான் ஆப்ரேட் ஆகுச்சு. அதுக்கப்புறம் தான் 1984 தான் நமக்கு வந்து ஒரு ஏசி கோச்சும் 2 ஸ்லீப்பர் கோச்சும் வந்து அகாமடேட் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு நிற்கிறதான் கோதாவரி எக்ஸ்பிரஸ், செகந்திராபாத் டு விசாகப்பட்டினம். வராங்கல் ரீச் ஆகியிருக்கோம். டென் மினிட்ஸ் டிலேவோட நம்ம வராங்கல் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து வெண்டர்ஸ் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க பிளாட்ஃபார்மில். இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது இந்த டைமில் வாங்குறதுக்கு. ஏன்னா ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணவங்க எல்லாருமே நிறையா இங்கே தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன் வந்து சூப்பராக இருக்கும். அந்த 130 வந்து மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ளாட் ஃபீல் சவுண்ட்லாம் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து ஃபுட்டு வந்து அகைன் பேண்ட்ரி காரில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்து ஆர்டர் எடுத்தாங்க. சரி இன்றைக்கி வாங்கி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபுட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நம்ம லெஜெண்ட் வராரு, தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின்லேயே நம்ம ஆல்ரெடி ஜர்னி பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. அண்ட்ரஸோட அவ்வளோ க்ரௌடு இல்லை இந்த ட்ரெயினில். ஸோ பேண்ட்ரியில் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, ஸோ காலையில் ஆர்டர் பண்ண மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. 3 சப்பாத்தி, அப்புறம் பன்னீர் கிரேவி, இது 2 மட்டும் மாற்றிருக்காங்க. ஏதோ பருப்பு தான் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க கூட. இங்கே ஏதோ உருளைக்கிழங்கு சப்ஜி மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைஸு, குலாப் ஜாமுனு, ஊறுகாய் 180. கரீம்நகர் திருப்பதி எக்ஸ்பிரஸ். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிலேவோட நம்ம பெத்தபள்ளிங்கிற ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரீம்நகர் லைன் வந்து ஜாயின்ட் ஆகும். இப்போ நம்ம வர லைனு அடுத்து நம்ம ஸ்டாப்பேஜ் வந்து மஞ்சுராயல் அந்த லைன் போகும். நான் ஃபுட்டோட ரிவ்யூ பற்றி சொல்கிறேன். ஃபுட் வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க. மஸ்ட் ரெக்கமெண்டபிள் தான். சப்பாத்திலாம் நல்லா வெந்துருந்துச்சு. காஸ்ட் தான் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் பார்த்துங்க. மற்றபடி ஃபுட் வந்து ரெக்கமெண்டபிள் தான்.
கோச்சி திருச்சிராப்பள்ளி ஹம்சஃபார். मंचूरिया மஞ்சிரியால் 10 மினிட்ஸ் டிலேவோட ரீச் ஆகி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தெலுங்கானாவில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணுது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத்துங்கிற 5 ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணுது. Bengaluru Superfast special. Running late. Head point. ககால் நகர் கலா நகரான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேஷனுக்கு வந்து 20 மினிட்ஸ் டிலேவோட ரீச் ஆகி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதோட நம்ம 811 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணி வந்திருக்கோம். ஸோ நம்ம ஜேர்னியும் லாங்கான ஜேர்னி, வீடியோவும் லாங்கான வீடியோ வந்ததுனால பார்ட் 1 பார்ட் 2வாக தான் நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். பார்ட் 1 வந்து இதோட நான் முடிக்கிறேன். இதில் கவர் ஆகாத இன்ஃபர்மேஷனை வந்து நான் பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் சவுண்டு, ஸோ அல்டிமேட்டாக ட்ராக் சவுண்ட் இருக்குங்க, அது எப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்காக நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நான் கேமராவில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, வேறு எதுவும் இல்லை நினைக்கிறேன். அந்த சேவாகிராம் ஜங்ஷன் சொன்னீங்களா, அந்த ரைட்டு நம்ம லெஃப்ட்டில் போகணும், அதெல்லாம் நம்ம மிட் நைட்டில் தான் கவர் பண்ணுற மாதிரி, அதாவது மிட் நைட்டில் தான் போவோம், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ ஓவரால் இந்த பார்ட் 1 வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்ட் 2வில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், குட் நைட்.